நீங்க அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்படிதான் போன வாட்டி மொக்க ஜோக்ஸ் அவாய்ட் பண்ணல, சுட்டையே அவாய்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. தெரிஞ்சே மொக்க ஜோக்லாம் பண்ண மாட்டேன். தெரியாம ஒன்று ரெண்டு வந்தா அதுக்கு கம்பெனி போயிட்டு சரியா நல்லா சிரிக்கணும். கலகலன்னு நம்மள தெரியாதவங்க கிட்ட போய் ஊருக்குள்ள என்னை பத்தி கேட்டு பாருங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனா வீட்டுல வந்து கேளுங்கன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டு தோசைகள் கூட நம்ம பேச்சு கேட்காது. முக்கியமானவங்க வரும்போதுதான் மோசமா நடந்துக்கும் நம்ம வீட்டு ஆளுங்க மாதிரி. நான் ஒரு வாரம் டெய்லி டோனட் வாங்கி கொடுத்து என் பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். கெஸ்ட் கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்ப கூட ஒரு பூமர் ஆண்டி அவுட் ஆஃப் கொஸ்டின்ல கொஸ்டின் கேட்டாங்க. உங்க அம்மா குக் பண்றதுலயே உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவ அப்படியே என்னை பார்த்தா. அந்த பார்வையோட பொருள் எனக்கு தான் தெரியும். எங்க அம்மா நிறைய கலர் கலரா ஸ்டோரிஸ் எல்லாம் குக் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாது. இவ பிரியாணி பண்ணா பார்க்கறதுக்கு புளி சாதம் மாதிரி இருக்கும், சாப்பிட்டு பார்த்தா தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். அதையும் உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாது. வேற என்னதான் சொல்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் அவங்களுக்கு பின்னாடி போய் நின்று க்ளூ கொடுத்தேன். எதையாச்சும் சொல்லு, டோனட் வாங்கி தரேன் அப்படின்னு. டோனட் தான் ரைட் ஆன்சர்னு சொல்லிட்டு அதையே சொல்லிட்டாங்க. எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்ஸ் வைவா क्वेश्चंस கேக்குற மாதிரியே இருக்கும். அடுத்து நான் சொல்ல போறதை யாருமே உங்க வீட்ல ட்ரை பண்ணிடாங்க. என்ன பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு மட்டும் கேட்றாரு. யோசிக்கவே மாட்டாங்க, ஆமான்னு சொல்லிடுவாங்க. எனக்கு சொன்னாங்களே. நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க யாருமே நம்மளை பத்தி உயர்வா சொல்றதே கிடையாது, நம்ம மனசாட்சி உட்பட. யாராவது நம்ம கிட்ட அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா, ஏப்பா நான் இவ்வளவு படிச்சிருக்கேனே என்னை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்கிறிய, உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்கலாம். நம்ம மனசாட்சியே அப்படி நம்மள கேட்டுச்சுன்னா யாருக்கிட்ட போய் சொல்றது? அதுவும் ஏன் மனசாட்சிலாம் என்ன ரொம்ப மட்டமா பேசும். இதுல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வரும். அன்னைக்கு நான் கெஸ்ட் முன்னாடி நல்ல ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன் மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நல்ல வேலை மனசாட்சிக்கு வாய் மட்டும்தான் இருக்கு. கை இருந்தா இந்நேர கை கலப்பா இருக்கும். மனசாட்சியா லட்சணமா ஒயிட் கவுன் போட்டோமா, ஒரு ஓரமா போய் உட்காட்டோமா அப்படின்னு இல்லாம என்கிட்ட உரட்டை எழுப்பிட்டு. மனசாட்சிக்கு ஒயிட் கவுன் போடும் போதே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் 80s கிட்ஸ் அப்படின்னு. 80sலாம் ஹீரோயின்ஸ்க்கு அழகு இருந்தா போதும், அறிவு இருக்க தேவையில்லை. அதை நான் உண்மை அப்படி நம்பிட்டே வாழ்ந்துட்டு இருந்தேன். அறிவெல்லாம் பெருசா வளர்த்துக்கல. அதனாலயும் என்னமோ 80s சினிமாஸ்ல ஒரு வாழ்க்கை பாடம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் 80s மூவிஸ்ல கடைசி கட்டத்துல கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்கும், கதை முடிஞ்சும். கல்யாணம் நடக்கும், கதையே இப்பதான் வர ரியல் லைஃப் மூவிஸ், இந்த ஆடி ஜீவிதம், அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ், அந்த மாதிரி படத்தெல்லாம் ஏன் வாழ்க்கை பாடமா வச்சுக்கிட்டு படமா தான் எடுக்கவே முடியாது. ஏன்னா நான் இது வரைக்கும் வாழ்க்கையில எதையுமே சாதிச்சதில்லை. மௌனம் கூட சாதிச்சதில்லைன்னா பார்த்துக்கோங்களேன். ஷார்ட் ஃபிலிம் என்னங்க, என் லைஃப்பை வச்சு ஷார்ட்ஸ் கூட எடுக்க முடியாது. ஆரம்பிக்கும் போதே முடிஞ்சிடும். கல்யாணம் ஆகும், கதை முடிஞ்சிடும். எனக்கெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இந்த 20 வருஷ காலமா ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு கல்யாண வாழ்க்கை. அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன். இப்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. சண்டையே இல்லாத கல்யாண வாழ்க்கை உண்டா? என்னோட கோப்பிங் மெக்கானிசம் ஷாப்பிங் தான், அதுவும் அவரோட கிரெடிட் கார்டு. இப்ப கூட ரீசெண்டா பயங்கர பெரிய சண்டை. நேரா யூனிக்ளோக்கு போனேன். ரெண்டியா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டு கேப் போட்டுக்கிட்டு கூலர்ஸ் போட்டுக்கிட்டு ஹெட்ஃபோன்ல ஹிப்ஹாப் தமிழா பாட்டு போட்டுக்கிட்டு வைபா என் பொண்ணு ஸ்கூலுக்கு போய் பிக்கப் பண்ண போனேன். என்னோட ஃபேஷன் ட்ரெண்டை பத்தி நீங்க தெரிஞ்சாங்க. முக்காவாசி க்ளோத்திங் ஸ்டோர்ஸ்ல என்ன சேல்ஸ் கேர்ள்னு நினைச்சிருக்காங்க. அவ்வளவு மட்டமா இருக்கும். நான் போய் அங்க நின்னதும் அந்த செக்யூரிட்டி என்னை கண்டுபிடிக்கல. நான் ஒரு வெற்றிக்குரிய போட்டிருக்கேன், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு. அவர் என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் என் பக்கம் லைட்டா திரும்பி என்னை நோக்கி வந்தார். நான் கூட which class are you? What your class? What are you doing here? அப்படின்னு பிடி சார் மாதிரி
யாரோ நம்மளுக்கு வேண்டியவங்க தான் இந்த விலையை வச்சுட்டாங்க அப்படின்னு நிதியை நொந்துக்கிட்டு வழி விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன, என் பொண்ணை கூட்டிட்டு நேரம் ஷாப்பிங் தான் போனேன். அவரோட காரணமா பின்ன என்ன அந்த செக்யூரிட்டி கார்டையா கொண்டு போக முடியும்? அவளுக்கு ஒரு டோனட்டை வாங்கி கொடுத்துட்டு நடந்ததெல்லாம் அவகிட்ட சொன்னேன். அதுக்கு அவன்